பெங்களூருவைச் சேர்ந்த பெண் ஐடி ஊழியரிடம் வீடியோ காலில் ஆடைகளை களையச் சொல்லி மிரட்டி 15 லட்சத்தை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய புலனாய்வுத் துறையினர் என பொய் கூறி பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஆன்லைன் மோசடி கும்பல் போலீசில் சிக்குமா? பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய 29 வயது பெண்ணுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. அதில் மத்திய புலனாய்வுத்துறையின் மூத்த அதிகாரி என்று கூறி மர்ம நபர் ஒருவர் பேசியுள்ளார். தாய்லாந்திலிருந்து கொரியர் மூலமாக 140 கிராம் போதைப் பொருள் தங்களுடைய பெயருக்கு வந்திருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதனால் பெண்ணின் பெயரில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு போடப்பட்டிருப்பதாக கூறி மர்ம நபர் மிரள வைத்துள்ளார். தனக்கும் தன்னுடைய பெயரில் வந்த போதைப் பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இளம் பெண் தெரிவித்துள்ளார். அதை கேட்ட மர்ம நபர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் தங்களுடைய வீட்டை சோதனையிட வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். வீட்டில் இருப்பவர்கள் தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும், தான் இது போன்ற எந்த குற்ற சம்பவத்திலும் ஈடுபடவில்லை என்று அந்த பெண் கண்ணீர் விட்டுள்ளார். தங்களுக்காக வீடியோ காலில் சோதனையிடுகிறோம் என்று கூறி பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வீடியோ கால் செய்துள்ளார் அந்த மர்ம நபர். வீடியோ காலில் வீட்டை காட்டிய பெண்ணிடம் உன்னையும் சோதனையிட வேண்டும் என்று கூறி அதிர வைத்துள்ளார். மத்திய புலனாய்வு அதிகாரி என்று நினைத்து அஞ்சிய அந்த பெண் விழிப்புணர்வு இல்லாமல் ஆடைகளை கலற்றி வீடியோ கால் முன்பாக நின்றுள்ளார். அவ்வளவுதான். அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்த மர்ம கும்பல் அதை வைத்து மிரட்ட ஆரம்பித்தனர். ரூபாய் 15 லட்சம் பணம் அனுப்பும்படி மிரட்டியவர்கள் பணம் அனுப்பாவிட்டால் வீடியோ கிளிப்பை டார்க் வெப்பில் விற்கப் போவதாகவும் மிரட்டியுள்ளனர். அதை கேட்டு அஞ்சிய பெண் மோசடி நபர்கள் கேட்ட 15 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். பணம் வாங்கிய கும்பல் ஓரிரு நாளில் மேலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு அழுத்தம் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக தன்னுடைய நண்பரிடம் தெரியப்படுத்திய பெண் மோசடி கும்பலின் வேலை குறித்து போலீசில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் தகவல் தொழில்நுட்ப சட்டம், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் மோசடி செய்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடையாளம் தெரியாத நபர்கள் அரசு அதிகாரிகள் என்று கூறி மிரட்டினால் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.